நந்தினி டோன்ட் வரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன். வாங்க வா. நீங்க என்ன உனக்கு அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு சூர்யா சார் கிட்ட போய் என்ன பெட்ல படுக்க வைக்கணும்னு சொல்லிருக்க. இங்க பாரு இவளுக்கு வர கோவத்தை. ஏண்டி நீ அவர் பொண்டாட்டி தானே? அவர் பெட்ல போய் படுக்காம கீழே போய் படுத்துக்குவியா? ஆளை மூஞ்சையும் பாரு. அதுக்காக அது போய் கூச்சமே இல்லாம அவர்கிட்ட சொல்லுவியா? ஆமா, பெரிய மனுஷனா அப்படித்தான் செய்வாங்க. இதுல எனக்கு நடி கூச்சம். இப்படி நான் சொன்னதுனால தானே அவர் பெட்ல நீ படுத்திருந்த. காலையில என்ன அவர் கூட்டிட்டு வந்து காட்டினாரு. ஓ, என்னத்துக்கு மச்சி இப்படி உசுர வாங்குற? பின்ன இப்படி ஆளுக்கு ஒரு திசையில படுத்திருந்தா உனக்கு புள்ள எங்க இருந்தடி வரும்? நேர வானத்துல இருந்து குதிச்சு உன் வயித்துக்குள்ள உக்காந்துக்குமா? சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா? பேசி பேசி ஆரம்பிக்கதான் செய்வேன். ஏண்டி ஊர் உலகத்துல போய் கேட்டு பாரு, புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விடுறது, ஆறுதலா தலைய கோதி விடுறது, ஒன்னா கைய புடிச்சிட்டு நடந்து போறது, இப்படி எல்லாம் செய்யணும். இங்க அப்படி நடக்குதா? அத பத்தி உனக்கு என்ன? ஊர் உலகத்துல வேற புருஷன் பொண்டாட்டிய நீ பார்த்ததே இல்லையா? எப்படி புருஷன் கூட ஒட்டி உரசிக்கிட்டு திரியறாங்கன்னு போய் பாரு. இங்க என்னடானா 2 பேரும் 4 மைல் தள்ளிதான் படுத்துக்குவாங்களாம். ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். எங்களுக்கும் பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்ல உனக்கு தான் புள்ள பெத்துக்க தோணவே தோணாதா? நான் ஏண்டி வாய மூடணும்? ஏண்டி எனக்கு என்ன சின்ன வயசா? இல்ல உங்க அப்பாவுக்கு தான் சின்ன வயசா? இந்த வயசுல அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் எனக்கு வயசாயி போச்சு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு ஒரு புள்ள பிறந்து அத மனசார கொஞ்சினாதானே எங்களுக்கு சந்தோஷம். அம்மாச்சி, இவ்ளோ நாளாச்சு, இப்ப புதுசு புதுசா பேசிட்டு இருக்க. வேற எப்படி பேசுவாங்க? பெரியவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஏண்டி நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இம்புட்டு நாள் தனித்தனியா இருந்ததெல்லாம் சரி. ஆனா காலம் இப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வயசு தாண்டுனா வம்சம் தழைக்குமா? புழு பூச்சின்னு வயித்துல ஏதாவது வந்தா தானே எல்லாருக்கும் சந்தோஷம். பா, ஏன் தான் இப்படி பேசிட்டு இருக்கியோ தெரியல. வந்ததுல இருந்து உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? நந்தினி பா, இங்கதான் இருக்காத்தா? பா, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? நீ பாட்டுக்கு இருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு அந்த தண்ணி பாய்ச்சுற வேலை? என்னத்தான் நீ இப்படி சொல்ற? வேலை பார்த்த உடம்பு வேலை பார்க்காம எப்படித்தான் வீட்டுல உட்காந்துருக்கிறது? அதனால நம்ம முதலாளி வீடு தானே, செடியெல்லாம் இப்படி வம்பா கிடக்குன்னு நான் அந்த செடிக்கு தண்ணியை விட்டேன் தான். ஆனா சின்னையாவ சும்மா சொல்லக்கூடாதுதான். மனுஷன் நம்மளை விட்டு கொடுக்கலத்தான். அந்த அம்மாவை கொடுத்த குடுப்புல அந்த அம்மா ஆடி போயிருச்சு. என்னாச்சு? வாங்க என்ன ஏதோ மாநாடு நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன நந்தினி? அத்தான் சார், ரொம்ப தேங்க்யூ அத்தான் சார். பாருடா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம்? வயசுக்கு கூட அந்த மாதங்கி மதிப்பு கொடுக்கல. எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. எனக்கு மனசே கலங்கி போச்சு சார். விடு நந்தினி, எல்லாம் திமிரு, பண திமிரு. கூடவே நம்ம தாய்க்குள்ள சப்போர்ட் வேற கேட்கணுமா? ஏ சார், என்னதான் பணம் இருந்தாலும் வயசுல கூடினவரு, பெரியவரு, அவரை பார்த்தா இறக்கம் கூட வராதா? வரும். அதெல்லாம் மனுஷ ஜென்மங்களுக்கு வரும். இதெல்லாம் மனுஷ ஜென்மத்துல சேர்த்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் என் வழிதான், என்னோட வழியில திருப்பி கொடுக்கணும். நீங்க கொடுத்த பதிலடிய பார்த்ததும் தான் எனக்கு சந்தோஷமாவே இருந்துச்சா சார். அவங்க செஞ்சது தப்புன்னு புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஓ, என்ன என்ன அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கா? புரிய வைக்கிறது என்ன? எனக்கு வந்த கோவத்துல செருப்பு பிஞ்சு இருக்கும். சரி, நம்ம வீட்டுல அவ தங்கியிருக்காள, நம்ம கெஸ்ட் ஆச்சுன்னு அவளை சும்மா விட்டேன். என்ன சார் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ நீங்க செஞ்சீங்களே, அது சரிதான். அங்கிள், இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாராச்சும் உங்களை ஏதாச்சும் செஞ்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க, புரியுதா? நான் உங்களை வெளுத்து விட்டுறேன், சரியா? சரிங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சின்னையா. ஓகே, இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி நன்றி எல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். வாட் இஸ் திஸ்? சரிங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். சரிங்க சின்னையா. நந்தினி, நான் போய் குளிச்சுட்டு வரவா?
குளிச்சுட்டு வாங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் தயாரா இருக்கு. ஓகே என் செல்லம். ஏத்தா நந்தினி, சின்னையா எம்பிட்டு தன்மையான ஆளா இருக்காரு பாத்தியா? இந்த வீட்டுல பெரியவுக்கு அடுத்து மனுஷத்தன்மையோட நடக்கிறது நம்ம சின்னையா மட்டும்தான் தான். அவர் எப்பவுமே அப்படிதான்ப்பா, ரொம்ப தங்கமான மனசு. இனிமே அந்த பொண்ணு நம்ம வலிக்க வராது தான். அந்த அளவுக்கு சின்னையா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. சரி மாப்ள, நீங்களும் போய் குளிங்க. ரஞ்சிதாவும் புனிதாவும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கணும். ம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிட்டியா? வா போய் பார்க்கலாம். வா வா. இரு, உன்கிட்ட பேசணும். வா ஆ? வா. என்னடி சொல்லு, என்ன விஷயம்? மேல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமாமா? மொத்த குடும்பமும் சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என்னடி என்ன விஷயம்? சூர்யா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? கிழிச்சாமா, அந்த கிறுக்கு பயலுக்கு சண்டை போடுறதை தவிர வேற என்ன தெரியும்? நான் சொல்றது அந்த தோட்டக்காரி குடும்பத்தை. அந்த குடும்பமா? என்ன செஞ்சாங்க? அந்த கிழவியும் அந்த பண்ணக்காரனும் 2 பேரும் சேர்ந்து அந்த நந்தினிக்கு வேப்பல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் என்னன்னு, அவ சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணுமா, அவங்க வம்சம் தழைக்கணுமா, அவங்க சீக்கிரமா பேரம்பேத்தியே பார்க்கணுமா. என்னென்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமாமா மேல? ஏண்டி பேச மாட்டாங்க? எவ்வளோ இருக்கு நமக்கு சொத்து, சும்மா விட முடியாதுல்ல? குழந்தை பெத்துக்கிட்டா தானே சிந்தாம செதறாம அதை அப்படியே அவங்க அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பிளான பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்க கேட்க அப்படியே என் வயிறு எரியுதுமா.